ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்என் ஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற மலையாள படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சந்து, கிரீஷ், ஆதிசேஷன், பீனா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதினவர் ஜித்து மாதவன், இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூரிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே படத்தோட ஹீரோயின் அண்ட் அந்த சின்ன பையன் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராங்க. எதுக்காக உள்ள போனாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னோட அடையாளத்தை மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு பாட்டிமா வந்து பாக்குறாங்க. அந்த வீட்லயே வந்து தஞ்சம் வந்துறாங்க ரெண்டு பேருமே. அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது. பட் ஆனா எதிர்பாராத விதமா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பையனும் பிரிஞ்சிடறாங்க. இந்த பையனும் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த போலீஸ்க்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வரான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க அம்மாக்கு என்ன ஆச்சுது, பையன் அது வரைக்கும் எங்க இருந்தா, இதெல்லாம் பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவா தோன்றது, படத்துல நடிச்ச எல்லாரோட ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருந்தது. குறிப்பா அந்த குட்டி பையன், அவன் பேர் தான் ஆதிசேஷன் நினைக்கிறேன், சூப்பரா நடிச்சிருந்தான். பாசிட்டிவா தோன்றது, என்னடா இது ஸ்லோவா போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்கள்ல ஒரு திருப்பம் வருது. அந்த திருப்பமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. டோவினோ தாமஸும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட இந்த கேமியோ நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. இந்த படத்துல எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் பிஜிஎம் அண்ட் சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் ரொம்ப ஸ்லோவா போகும். ரொம்ப பெருசா நமக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னோ இல்ல பரபரப்பா போற மாதிரி இருக்காது. பிளாட்டோட டைமை ரொம்பவே ஜாஸ்தியா எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறதுனால படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் இதை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருந்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.